லிங்க் வருது. அந்த லிங்கை நீங்க தட்டிட்டீங்கன்னாக்கா வந்து நம்மளோட டீடைல்ஸ் எல்லாம் அவங்களுக்கு போயிடுது. ஒரு 100 ரூபாய் கொடுத்தா 1000 ரூபாய் உங்களுக்கு வந்து உங்களுடைய அக்கௌண்ட்ல போட்டுருவோன்னு உடனே அந்த பேராசை. இங்கே எத்தனை விஷயம் இருந்தாலும் செக்யூரிட்டி சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கிடையாது. கேர்ள்ஸ் வந்து மார்ஃபிங் எதுனா அந்த மாதிரி நடந்ததுன்னா ஃபர்ஸ்ட் திங் வந்து பயந்து யாருக்கிட்டையும் வந்து சொல்லாமல் அந்த மாதிரி இருக்காதீங்க. சொல்லுங்கள் இந்த மாதிரி வந்து நடந்திருக்கு, ஸோ அதை ஃபேஸ் பண்ணுங்கள். இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கே வந்து சில ஸ்கேம்ஸ்லாம் வந்து இப்போல்லாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஆப்வியஸாக எல்டர்லி பீப்புளுக்கு வந்து அவ்வளோ அவேர்னஸ் இருக்காது. என்ட்ரி லெவல் அவேர்னஸாக இருக்கும். ஸோ ஆப்வியஸாக டிஜிட்டல் லிட்ரஸி அவங்களுக்கு கொடுத்தாகணும். Hi viewers, this is Apurva from the New Indian Express. So today we are in DG Vaishnava College and we are going to talk to the students and teachers about the cybercrime awareness and the cybercrime security. So come, let's go and talk with them. Do you know what is cybercrime? சைபர் ஆன்லைன்லயோ இல்லை டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ்ல நடக்கிற கிரைம் தான். சைபர் கிரைம்ன்றது நம்ம ரொம்ப ஜென்ரலா சொல்ல முடியும்னாக்கா இப்போ சோஷியல் மீடியா தான். அது வந்து மணி மோஸ்ட்டாக அதில் வந்து ஃப்ராட் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம ஒன்ஸ் அதில் லாக் ஆகிட்டா அதில் கொஞ்சம் கஷ்டம் தான். ஒரு வாட்டி என் ஃப்ரெண்டுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்திருக்கு இந்த மாரி, இப்போ நீங்கள் எனக்கு லிங்க் அனுப்புறீங்க, அந்த லிங்கால ஏன் காசு உங்களுக்கு வரும்ல, அந்த மாரி லிங்க் வந்து அது ரொம்ப ப்ராப்ளம் ஆகிட்டு. இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ் ஏற்றி தரேன், அப்புறம் இன்ஸ்டா லைக்ஸ் ஏற்றி தரேன், வியூஸ் பண்ணி தரேன் அப்படின்ற பண்ணிட்டு காசு நிறைய பேர் இறந்துட்டு கேட்குறாங்க. ஒரு லிங்க் வருது, அந்த லிங்கை நீங்க தட்டிட்டீங்கன்னாக்கா வந்து நம்மளோட டீடைல்ஸ் எல்லாம் அவங்களுக்கு போயிடுது. and they have the அக்கவுண்ட் டீடைல்ஸ் எல்லாம் accessibility to our account details. இல்ல நம்மளுடைய சோஷியல் மீடியா பேஜஸ்க்கு அவங்களுக்கு அக்கௌண்டபிலிட்டி வந்துடுதுன்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு the vulnerable target group is the younger generation. ஒரு கேம்ல வந்து ஃப்ரீயா இந்த மாதிரி மணி தராங்க அப்படின்னு சொல்லி நம்மளோட யூசர் கிரெடென்ஷியல்ஸ் அதெல்லாம் லாகின் பண்ண சொல்லி அந்த டீட்டெயில்ஸை வச்சு நம்மளோட பேங்கிங் டீட்டெயில்ஸோ மணியோ அந்த மாதிரிலாம் திருடுறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். Nowadays cyber crime is high on social media platforms and also advertisement ads, also the games especially. So we are investing money for unnecessary things and getting into cyber frauds and all. We have to be precautions and we have to use limitedly. What do you think about cyber security? ஆன்லைன்ல ஏதாவது theft fraud எதனால அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணா எதனா ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க. தெரியல, இந்த மாதிரி எங்க அம்மாக்கே வந்திருக்கு. அந்த மாதிரி வந்ததுன்னா ஒன்னே எதுவுமே பண்ணதில்லை, பிளாக் பண்ணிட்டு அப்படியே விட்டுருது. அவ்வளவுதான். ட்ரூ கார்டில் ஏதோ லிங்க் வந்தது, நான் தெரியாம ஏதோ ஃபில் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என் போட்டோ இந்த மாதிரி எடிட் பண்ணி எனக்கே அனுப்புறாங்க. ஃபோன் பண்ணி மணி தான் கேட்டாங்க, நான் எதுவும் ரெஸ்பான்ஸ் பண்ண பிளாக் பண்ணிட்டேன். சைபர் கிரைம் போர்ட்டல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா போலீஸ் ஸ்டேஷன். சூப்பர். டெலிகிராம்னு ஒரு ஆமா ஆமா அது ஜாப் எங்க ஸ்டூடண்ட்ஸ்க்குமே வந்து they have got all obscene videos. ஓகே. அப்ப வந்து they tell மேம் இந்த மாதிரி தெரியாம ஃபார்வர்ட் ஆயிடுச்சு, அதாவது உங்களுக்கு வந்ததுன்னா டெலீட் பண்ணிடுங்க, இட் இஸ் நாட் ஆன் மை பார்ட். அந்த குழந்தைங்க சொல்லிடுவாங்க. அதான் we say it's okay, no problem, please delete the link ன்னு சொல்லிடுவாங்க. Games especially you are installing an unnecessary apps and அவங்களோட மெயின் மோட்டிவே வந்து அந்த கேம் நம்ம விளையாட நம்மளோட ஆர்வம் அதிகமாக இன்னும் நம்ம வந்து மணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம வந்து அந்த கேமை விளையாடணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால நம்மளும் வந்து ஒரு அவங்களுடைய அட்ராக்ஷன்ல போயிட்டு நம்மளும் மணி இன்வெஸ்ட் பண்ணி கேம்ஸ் விளையாடுறோம். அதனால நிறைய ஃப்ராட் நடக்குது. அதனால நம்ம பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸும் அவங்க கிட்ட போகுது. அதனால நிறைய சைபர் ஃப்ராட்ஸ்லாம் நடக்குது. ஃபர்ஸ்ட் சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்ல இன்ஃபார்ம் பண்ணணும். அது மோஸ்ட்லி யாரும் பண்ண மாட்டாங்க, ஏன்னா லாங் ப்ரொசீஜர் எதுக்கு தேவையில்லாம போனா போடுன்னு அப்படி மோஸ்ட்லி இதுவாகவே விட்டுருவாங்க. யாருமே அவ்வளோ இன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. மோஸ்ட்டாக அன்னோன் லிங்க்லாம் அதில் இது பண்ணுறதுனா நம்ம கொஞ்சம் ப்ரொஹிபிட் பண்ணிக்கலாம். எவ்ரிஒன் ஷுட் அவேர் ஆஃப் ஆல் த திங்ஸ் ஆஃப் ஜாப் இருக்குன்னு சொல்லிட்டு அப்ளை பண்ண சொல்கிறாங்க. அப்ளிகேஷனை வந்து அப்ளிகேஷன் ஃபீ பே பண்ண சொல்கிறாங்க. அது எல்லாமே ஃப்ராட்ஸ் தான் ஆக்சுவலி. அதுக்கப்புறமா அது யூஸே கிடையாது. நிறைய ஆப்ஸுமே அந்த மாதிரி இருக்கு, இப்போ வெப்சைட்ஸும் இருக்கு. ஸோ வி ஷுட் ஹேவ் டு பி அவேர் ஆஃப் ஆல் தட். ஓகே, ஜஸ்ட் நோ தட் தெர் இஸ் நோ செக்யூரிட்டி சிஸ்டம். இங்கே எத்தனை விஷயம் இருந்தாலும் செக்யூரிட்டி சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கிடையாது. ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு கால்குலேட்டட் ரிஸ்க் தான் இருக்கும். இப்போது நம்ம இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி ரொம்ப ஃபேமஸான ஆப்ஸ்லாம் கூடமே நம்மளோட டேட்டாஸை யூஸ் பண்ணுவாங்க. லைக் நீங்கள் நினச்சிருக்கலாம் சில டைம் வந்து நம்ம இதை வாங்கலான்னு பிளான் பண்ணியிருப்போம், யார்ட்டையா பேசியிருப்போம், அதை பற்றியே ஆட்லாம் வரும். அப்படி இருக்கப்போ இந்த மாதிரி
க்ரைம்ஸ்க்கான எலமெண்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், ஓப்பனாக இருக்கும். நீங்கள் இன்ஸ்டாவில் ரேண்டம் ஒரு பேஜ் வாங்கலாம்னு நினச்சி போவீங்க, அங்கே உங்களுக்கு இதுவாக இருக்கும். ஸோ இதை வந்து க்ரைம்குள்ளே நீங்கள் விக்டிம் ஆகிறீங்கன்னா முதல்ல வந்து நீங்கள் உங்களை ஷேம் பண்ணிக்காதீங்க. அண்ட் இந்த ஸ்டிக்மா உடைச்சிட்டு வெளில வந்து அதை சொல்ல பாருங்கள். இப்போ 4 பேர் வந்து உங்களை வந்து ஒரு ரிவெஞ்ச் பார்னோகிராஃபியோ இந்த மாதிரி விஷயங்களால் பயமுத்துறாங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் வந்து நம்மளோட ஃபியர் தான் அவங்களுக்கு வந்து அது தீனி போகிற மாதிரி இருக்கும், அவங்களோட அந்த க்ரைமை அதிகரிக்கிறதுக்கு. ஸோ நம்மள்ட்ட பயம் இல்லைன்னு தெரிஞ்சிட்டாலே அவங்க வந்து அதெல்லாம் வந்து அடங்கிடுவாங்க. ஜஸ்ட் நோ தட் இப்படி உங்கள் இன்ஃபர்மேஷனோ உங்கள் ஃபோட்டோவோ வெளில போச்சுன்னா அதை ஷேமாக பார்க்காம அதை வந்து நீங்கள் எப்படி பார்க்கலான்னா, இப்போ நான் இதை உடைக்கலைன்னா என்ன மாதிரி இன்னும் பல பேர் விக்டிமைஸ் ஆவாங்க, அதுக்கு நான் இருந்து அந்த சைக்கிளை பிரேக் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் பிரேக் பண்ணலாம். இமீடியட் அத்தாரிட்டி கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும். எந்த ஒரு பிரச்சனையும் அந்த குழந்தைங்க அவங்களே வந்து சால்வ் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. ஐதர் கிளாஸ் டீச்சர் இல்லைனாக்கா டிபார்ட்மெண்ட்ல எவ்வளோ ஃபேக்கல்ட்டி இருக்காங்க. இஃப் தேர் ஸ்டூடெண்ட்ஸ்னாக்கா தே கேன் ரிப்போர்ட் டு த டீச்சர்ஸ். இல்லை வீட்டில் பேரண்ட்ஸ் வந்து கோஆப்ரேட்டிவாக இருக்காங்கன்ற பட்சத்தில் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லலாம். எதுவுமே இல்லாட்டி கூட அவங்களுக்கு இருக்கவே இருக்கு பியர் குரூப், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிக்கலாமே. யாராவது ஒருத்தர் கரெக்டாக கைட் பண்ணுவாங்க இல்லையா? எல்லாருக்குமே அவேர்னஸ் இல்லாட்டியும் யாருக்கா ஒருத்தருக்கு கண்டிப்பாக இருக்கும். அதனால அந்த மாதிரி ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் வந்ததுன்னா ஃபர்ஸ்ட் தே ஷுட் ஷேர் இட் டு த peer group, teachers, parents, friends. அப்படி எதுவுமே இல்லையா, ஜஸ்ட் கோ டு தி போலீஸ் ஸ்டேஷன் அண்ட் லாட்ஜ் a complaint. அவ்வளவுதான். சைபர் கிரைம் இப்போ தவிர்க்க முடியாத ஒன்று தான். பட் வி ஹேவ் டு கிரியேட் அவேர்னஸ் அமாங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். காலேஜ் சார்பாகவும் நாங்கள் இனிஷியேட்டிவ் நிறைய எடுக்கிறாங்க. நிறைய ப்ரோக்ராம்ஸ், ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் ப்ரோக்ராம், ஒர்க் ஷாப்ஸ், செமினாரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவேர்னஸ் கொடுக்குறாங்க வித் சப்போர்ட் ஆஃப் போலீஸ். அப்புறம் அந்த சைபர் செக்யூரிட்டியில் எக்ஸ்பர்ட்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களெல்லாம் நாங்கள் வி ஆர் அரேஞ்சிங் தெம் அண்ட் வி ஆர் கிவிங் அன் இன்வைட்டட் டாக்ஸ் டு த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ வி ஆர் சப்போர்ட்டிங். அவங்களுக்கு நல்ல ஒரு அவேர்னஸ் கொடுக்குறோம் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே. தெரியாத ஓடிபியோ லிங்கோ உங்களுக்கு இந்த மாதிரி நம்பர்ஸ் வருது, நாங்கள் தான் பேசுகிறோம், நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னா கூட நாங்கள் கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க, இந்த மாதிரிலாம் நீங்கள் டபுள் செக் பண்ணுங்கள், பெட்டர் யூ கிராஸ் செக் வித் பீப்புள், அல்லது ஒரு சீனியர் பீப்புள்கிட்ட கொஞ்சம் சஜஷன் கேட்டுட்டு ப்ராசஸ் பண்ணுங்கள் அப்படின்லாம் நாங்கள் சொல்ல தான் செய்கிறோம். Our college, we do create awareness among the students community. Along with that, we, the faculty from the department, from different departments, when we go to the classes, we tell the students about the importance of being careful about sharing information, either it's a message or photos and everything. So we do create awareness. நம்ம வீட்டில் இருக்கவங்க என்ன நினைப்பாங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்காம இந்த பிரச்சனையிலிருந்து வெளிவரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதை வந்து நம்மளுடைய அரசு நமக்கு செய்யுதுங்கிற அந்த அறிவோடு செயல்பட்டு தன்னுடைய உயிருக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்திக்காம ஒரு சாதகமாக வந்து புத்திசாலித்தனமாக செயல்படணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு 100 ரூபாய் கொடுத்தா 1000 ரூபாய் உங்களுக்கு வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டில் போட்டுருவோன்னு உடனே அந்த பேராசை வந்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த பேராசை வந்து தூண்டப்பட்ட உடனே வந்து செயல்படுறாங்க. அதனால தான் இந்த மாதிரியான கேம்ஸ் எல்லாம் உட்கார்ந்த இடத்துலேருந்தே உட்காந்து சம்பாதிக்கணும். நான் போய் சம்பாதிச்சு அதை பண்ணுறதெல்லாம் வந்து அதுக்கு இன்னும் நாளாகும், அல்லது அதை விட இது எனக்கு எளிமையாக இருக்குங்கிற அந்த மனநிலையை வந்து மாற்றணும். நாம் அது மாறிட்டாலே வந்து குழந்தைங்கள்லேருந்து இளைய தலைமுறையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த மாதிரியான ஸ்கேம்ஸை வந்து நம்ம தடுத்துட முடியும். ஒரு வேளை தெரியாமல் அவங்க அதுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டாங்கன்னா யங்ஸ்டர்ஸ்க்கே வந்து சில ஸ்கேம்ஸ்லாம் வந்து இப்போல்லாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஆப்வியஸாக எல்டர்லி பீப்புளுக்கு வந்து அவ்வளோ அவேர்னஸ் இருக்காது, ரொம்ப என்ட்ரி லெவல் அவேர்னஸாக இருக்கும். ஸோ ஆப்வியஸாக டிஜிட்டல் லிட்ரஸி அவங்களுக்கு கொடுத்தாகணும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம சொல்கிறோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக அவங்களுடைய வெல்பீயிங், பேரண்ட்ஸ் அவங்களுக்கு போய் கண்டிப்பாக ரீச் பண்ணுவாங்க. எஸ், அதுதான் ரைட் மெத்தடாலஜி நானும் நினைக்கிறேன். சைபர் கிரைம் வந்து அவங்களுக்கு வந்து இப்போ நம்மளுக்கு தெரியும், ஓகே இந்த ட்ரெண்டில் இருக்க நமக்கு தெரியும். ஸோ அவங்களுக்கு தெரியாது. ஸோ நம்ம வந்து சொல்லி தரதுல தப்பு இல்லை. ஸோ சொல்லணும். இந்த அவங்களுக்கே சப்போஸ் நம்ம காலேஜில் இருக்கோம், ஸ்கூலில் இருக்கோம் அப்படின்னா, இப்போ அப்பா அம்மா எதனா யூஸ் பண்ணுறாங்க, ஓடிபி வந்து ஸ்கேம் அந்த மாதிரி எதனா யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கே நான் சொல்லியிருக்கேன். இப்போ வந்து 1930 something, if you done wrong, அந்த நம்பருக்கான நீங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். Before they post something, they can ask the younger people, maybe their grandchildren or son and daughter, and if they are going to click any link, it is better to ask them whether it is good or not, or will it bring any problem to them, so that they'll be very careful. Most of the people who are falling towards scams are the elder peoples, if I'm not wrong, and people I have personally experienced people who offered internship opportunities for paid and with proper non-refundable options they didn't mention before. We did fall to it, and we quite a lot of amount we did lose.
நம்மளுடைய க்ளோஸ் சர்க்கிள்ல இருக்கிறவங்க கிட்ட இதை ஷேர் பண்ணணும் ஃபர்ஸ்ட். அதை ஷேர் பண்ணாம தான் பயத்துல அவங்க வந்து வேற வேற ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ அது ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், அல்லது ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கலாம், நெய்பர்ஸா இருக்கலாம், ரிலேட்டிவ்ஸா இருக்கலாம். அவங்க கிட்ட கொஞ்சம் ஓப்பன் அப் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா இதுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். அதை பண்ணாம அவங்க வேற வேற முடிவு எடுக்கிறாங்க, அது கூடாது. I would definitely be brave about it. Then I would tell my parents about it, because they should know what is happening in the society. Then I'll tell my beloveds, okay, because they should know what is happening. Then I will make a complaint to the police station, especially calling 1930. கட்டாயமா முதல்ல என்னை சார்ந்தவர்களுக்கு என்னுடைய சிக்கலை நான் வந்து தெரியப்படுத்துவேன். அதுதான் நம்ம செய்ய வேண்டிய முதல் வேலை. ரெண்டாவது, பதட்டம் அடையாம நான் இந்த நிலையில பாதிக்கப்பட்டிருக்கேங்கிறத உரிய துறைக்கு வந்து நம்ம சொல்லணும். அதுக்கு காவல்துறையுடைய உதவியையோ அல்லது இந்த மாதிரியான சைபர் செக்யூரிட்டிக்காக நம்ம அரசு ஏற்படுத்திருக்கக்கூடிய அந்த அமைப்பையோ வந்து நம்ம உடனடியாக அணுகணும். அந்த அணுகல் இருந்தாலே வந்து இந்த மாதிரியான பிரச்சனையில இருந்து எந்த பிரச்சனையும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் நமக்கும் இல்லாம நம்ம அழகா வெளியே வர முடியும். ஐடென்டிட்டி தெஃப்ட் அப்படின்னா இப்போ என்னுடைய ஐடென்டிட்டியில வேற யாராவது இருக்கிறதோ, நான் பண்ணாத சில விஷயங்களை அவங்க என்னோட ஐடென்டிட்டியில பண்றதுக்கு. Yeah, two-factor authentication. I have my phone number and email ID involved, and I personally felt most of the accounts which get hacked are not 2FA enabled. Or even we are using laptop or mobile or அல்லது வேற ஏதாவது நம்ம யூஸ் பண்ணும் பொழுது அந்த மாதிரி double step of verification we have to go. Girl children அப்படி நம்ம எடுத்துட்டோம்னாக்கா there are என்ன சொல்றேன்னா there is more probability of them getting targeted. Okay, so நான் என்ன சொல்றேன்னா girl children should not get scared. இப்போ ஏதாவது அவங்களுக்கு வந்து அவங்க பிக்சர்ஸ் வச்சு ஏதாவது அவங்களுக்கு blackmailing ஏதாவது வருதுன்னா they should be bold enough to address it either to the teachers or to the parents or to the police. அவங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னாக்கா they can tackle it. பயந்து அது ஒரு பெரிய நெட்வொர்க்கா வளரக்கூடாது. That is my humble opinion. So girl children have to be informed about the what to say நாக்கா disadvantages of the social media. இது ரெண்டாவது. மூணாவது வந்து ஹேக்கிங்ன்றது ஹேக்கர்ஸ் தேர் தேர் த்ரூ அவுட் த வேர்ல்டு. இப்போ என்னன்னாக்கா அவேர்னஸ் இருக்கணும் ஒன்று. ரெண்டாவது கொஞ்சம் காஷியஸாக இருக்கிறது நல்லது. ஃபர்ஸ்ட் திங் வந்து இப்போ வந்து நம்ம டேரக்டாக இப்போ இன்டெரக்ட் நம்ம டேரக்டாக பேசும்போது நம்ம பயப்படுறோம். ஸோ இன்டெரக்டாக பேசும்போது நம்ம ரொம்ப பயப்படுவோம். ஃபர்ஸ்ட் திங் பயப்படாதீங்க, ஓகேவா? அதுக்கான சொல்யூஷன் கன்ஃபார்ம் இருக்கும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து மாஃபிங்லாம் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொன்னால் ஓகே, அது வந்து நம்ம டீல் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அதுவும் நம்ம சைபர் கிரைம் எடுத்துகிட்டு போகலாம். ஃபார் கேர்ள்ஸ் வந்து மாஃபிங் எதுனா அந்த மாதிரி நடந்ததுன்னா ஃபர்ஸ்ட் திங் வந்து பயந்து யாருக்கிட்டையும் வந்து நம்ம சொல்லாமல் அந்த மாதிரி இருக்காதீங்க. சொல்லுங்கள் இந்த மாதிரி வந்து நடந்திருக்கு. ஸோ அதை ஃபேஸ் பண்ணுங்கள். அது வந்து எதுவும் ஆகாது, சரியா? நான் பிறருக்கு வந்து எப்படின்னா ஆப்போசிட் பர்சன் வந்து நம்மளை ஸ்கேர் பண்ண வைப்பாங்க தான். பட் நம்ம ஸ்கேர் பண்ணாமல் அந்த சைபர் கிரைம் இருக்காங்களே, ஸோ அவங்கள கொஞ்சம் நம்பிக்கையாக நம்மளாமே நினைக்கிறீங்க. ஃபேஸ் பண்ணுங்க, போல்டாக இருங்க. அது நீங்கள் இல்லைன்ட்டு ப்ரூவ் பண்ணுங்க. அவங்க அப்படிதான் ஏதாச்சும் ஏமாற்றுவாங்க. அதில் தான் நிறைய பேர் சூசைட் அட்டன் பண்ணிடுறாங்க, தப்பான வழியில் போயிடுறாங்க. அதை நீங்கள் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுங்க. அதுக்கேற்ற மாதிரி ஃபேஸ் பண்ணி ப்ராப்ளம். கட்டாயமா வந்து அதை வந்து நமக்குள்ள மூடி மறைக்கணும்னு நினைக்கவே கூடாது. அதுதான் முதல்ல மிகப்பெரிய தப்புன்னு நினைக்கிறேன். ஏன்னா பிரச்சனைகளை வந்து வெளியே பப்ளிக்ல சமூகத்துக்கிட்ட கொண்டு வந்து பேசும்போது தான் வந்து அந்த பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்கும். அண்ட் நம்மள மாதிரியான இன்னும் ஒரு பர்சன் அதனால வந்து பாதிக்கப்படாம இருக்கிறதுக்கான வாய்ப்பாக அதனுடைய முதல் எச்சரிக்கை மணியாக அவங்க இருப்பாங்க. அப்படிங்கிறதுனால அவங்க அதை கட்டாயமா செய்யணும். நான் என்கிட்ட அந்த மாதிரி ஏதாவது ஒரு மாணவனோ மாணவியோ வந்து சொன்னா நான் இதை தான் வந்து அவங்களுக்கு முதல் என்னுடைய advice கொடுப்பேன். I would recommend all the women to be very careful about posting any pictures, especially sharing personal information to loved ones. Even if it is necessary, it is better to avoid before posting it. And because we cannot blame anybody after posting it. Once it is showed in the, once it is shared in the any portal, we cannot retrieve it. Maybe people can say that it can be retrieved, but it will become public. So the first thing is be careful about what you are sharing. Next thing is find out whether the person or people are reliable. Then next thing is better not to do it, because no matter how good are they are creating more awareness does not need from our end. They have to be very careful about it, because the government can do maximum of creating awareness. It is the individual who has to take an initiative by stopping all these things. So I would recommend all the women to be avoiding
posting any informations, and then once they after posting it, based on if something happens to them, it is better to come forward and make a complaint. There is nothing to hide, there is nothing to be ashamed. So I would recommend all of you to be like aware of the protocols followed in the society. So just come out and express your problems, and there is nothing to hide because the society is supporting us, people are supporting us. They should come out and express their opinion with a brave and courage. That's what I would recommend. சைபர் கிரைமோட நம்பர் வந்து 1930. ஸோ உங்களுக்கு என்ன பிரச்சனை எதனா இருந்தால் கூட நீங்கள் கால் பண்ணி நீங்கள் பண்ணலாம். ஸோ அந்த டைமில் வந்து உங்களுக்கு மணி போனால் கூட கன்ஃபார்ம் அவங்க வந்து திருப்பி கொடுத்துருவாங்க.